ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்காக டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி என்ற இந்த யூடியூப் சேனலில் மாணவர்களுக்கு தேவையான கணித பாட கருத்துக்கள், அடிப்படை கருத்துக்கள், அடுத்தது பயிற்சி கணக்குகள் மற்றும் எடுத்துக்காட்டு கணக்குகளான தீர்வுகள், தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான வினாக்களுடைய தொகுப்பு, அடுத்தது இந்த மாதிரி வினாத்தாட்கள், இது போன்ற எல்லாத்தையும் நம்ம இந்த யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். மார்ச் 2024 மற்றும் மார்ச் 2025 பொதுத் தேர்வுக்கு நாம் இந்த யூடியூப் சேனலில் போட்டுக்கூடிய வீடியோக்களை பயன்படுத்தி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு முறை அந்த வீடியோக்களை பார்த்து ஏற்கனவே அந்த வினாத்தாட்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலுடைய பயன்பாடு உங்களுக்கு நிச்சயம் தெரியும். எனவே இந்த யூடியூப் சேனலில் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களுக்கான விடைகளையும் நாங்கள் பதிவிட போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்றதை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் கருதினால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை கொடுத்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். இப்போது 10ஆம் வகுப்பு கணித பாடத்தின் கீழே அத்தியாயம் 1 உறவுகளும் சார்புகளும்ன்ற தலைப்புக்கு தேவையான அடிப்படை கருத்துக்களையும் அதைத் தொடர்ந்து நம்ம அந்த பயிற்சி கணக்குகளான விடைகள், எடுத்துக்காட்டு கணக்கான விடைகளையும் வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த அடிப்படை கருத்துக்கள் உறவுகளும் சார்புகளும்ன்ற தலைப்புக்கு தேவையான அடிப்படை கருத்துக்களை பார்க்கலாம். உறவுகளும் சார்புகளும் அப்படின்ற தலைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தொடர்புடைய வரிசை சோடினா என்ன அப்படின்றத பற்றி முதல்ல பார்க்கலாம். வரிசை சோடி என்பது என்ன அப்படின்னு பாருங்கள். A, B இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ளே A, B எனும் அமைப்பில் உள்ள ஒரு உறுப்பு வரிசை சோடி எனப்படும். இப்போ நீங்கள் 4, 5ன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இரண்டு எண்கள். இந்த இரண்டு எண்கள் நம்ம இரண்டு எண்கள் சொல்கிறோம். இரண்டுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஜோடி எண்கள்னு சொல்லலாம். ஏன்னா ஜோடினா 2 என்பதை குறிக்கும். இந்த 4, 5 என்ற இந்த ஒரு ஜோடி எண்களை நம்ம இந்த மாதிரி அடைப்புக்குறிக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள 4, 5ன்னு எழுதுனா அதுக்கு பேர் வரிசை ஜோடின்னு பேர். சரியா? 4, 5 என்ற இரண்டு எண்கள், இந்த இரண்டு எண்களை ஒரு ஜோடி எண்கள்னு சொல்கிறோம். இந்த ஒரு ஜோடி எண்களை இந்த மாதிரி அடைப்புக்குறிக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும்னா அதுக்கு பேர் வரிசை ஜோடி. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? வரிசை ஜோடினா A, B அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அடைப்புக்குறிக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ளே A, Bன்னு எழுதால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? வரிசை ஜோடின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இந்த ஏன்றது என்ன அப்படின்னா, இந்த வரிசை ஜோடியே முதல்ல வந்திருக்கக்கூடிய A என்பது முதல் இடத்துல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? A என்பது வரிசை ஜோடியின் முதல் ஆயத்தொலைவு. இங்கே எழுதிக்கும் பாருங்க, முதல் ஆயத்தொலைவு அல்லது முதல் கூறு. அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய B அப்படின்றதுக்கு பேர் வரிசை ஜோடியின் 2ஆம் ஆயத்தொலைவு அல்லது 2ஆம் கூறு அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் நம்ம ஆயத்தொலைவு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வரிசை ஜோடியாக வந்ததுன்னா நாம் இதை உறுப்புன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. முதல் உறுப்பு 2ஆம் உறுப்புன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. ஆனால் உறவுகளும் சார்புகளுன்ற தலைப்பு நாம் படிக்கும்போது கணக்குறியீட்டுக்குள்ளே வரும். கணக்குறியீட்டுக்குள்ளே வரிசை ஜோடி வரும்போது இந்த வரிசை ஜோடிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முதல் இடத்துல இருக்கக்கூடியதை நாம் உறுப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுவே ஒரு உறுப்பாக அமையத்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கணக்குறியீட்டுக்குள்ளே வரும்போது வரிசை ஜோடியை நம்ம அந்த மொத்த வரிசை ஜோடி சேர்த்து ஒரு உறுப்பாக எடுத்துப்போம். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த முதல் இடத்துல இருக்கக்கூடியதை முதல் ஆயத்தொலைவு அல்லது முதல் கூறுன்னும், ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த பியை 2ஆம் ஆயத்தொலைவு அல்லது 2ஆம் கூறுன்னு சொல்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ வரிசை ஜோடி எடுத்துக்கு பாருங்கள். நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். 3, 4 அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3, 4னா அது சாதாரணமாக 2 எண்கள், ஒரு ஜோடி எண்கள். சரியா? அதை 4, 3 எழுதினா கூட அதில் எந்த ஒரு பெரிய மாற்றம் நமக்கு தெரியாது. ஆனால் வரிசை ஜோடியாக இதை நம்ம பிராக்கெட் போட்டோன்னு வச்சுக்கோங்க. பிராக்கெட் போட்டு 3, 4ன்னு எழுதுனா நம்ம விருப்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த எண்களை மாற்றம் செய்யக்கூடாது. 3, 4ஐயும் இடமாற்றம் செய்யக்கூடாது. அது என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போது வரிசை ஜோடிக்கான உதாரணங்கள் பார்ப்போம். முதல்ல இங்கே கொடுத்துக்கூடிய அட்டவணையை பாருங்கள். முதல்ல வகுப்புன்னு போட்டு 10, 11, 12 போட்டிருக்கோம். இந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கிறது மாணவர் எண்ணிக்கை. அந்த ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை. நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல வரிசை ஜோடிகள் உருவாக்குனது இந்த ரெண்டு டேட்டாவையும் பயன்படுத்தி வரிசை ஜோடி உருவாக்கணும்னு நினச்சா, முதலாவது அந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முதலாவது இடத்துல முதல் கூறு வகுப்பாகவும், ரெண்டாவது கூறு மாணவர் எண்ணிக்கையாகவும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? வரிசை ஜோடியை உருவாக்கலாம். அப்படி உருவாக்கினா இங்கே பாருங்கள், முதல்ல வகுப்பு இருக்கணும். அப்போ முதல்ல 10ன்னு போட்டுருக்கணும். பிராக்கெட் போட்டாச்சு. 10, 45. இந்த 45 என்பதை குறிக்கணும் மாணவர் எண்ணிக்கை குறிக்கும். அதாவது 10ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை 45.
சரி, அடுத்தது 11ஆம் வகுப்பு. முதல்ல வரது 11 அது 11ஆம் வகுப்பை குறிக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய 40 வந்து என்ன? ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூறு வந்து 40ன்னா 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர் எண்ணிக்கை எவ்வளோ? 40ன்றதை குறிக்கும். அதே மாதிரி 12,38ன்னு நம்ம பிராக்கெட்டுக்குள்ள எழுதுனா என்னதுக்கு அர்த்தம் அப்படின்னா, முதல்ல வரக்கூடியது வகுப்பை குறிக்கிறனால 12ஆம் வகுப்பு, ரெண்டாவது வரது மாணவர் எண்ணிக்கை. அப்போ 12ஆம் வகுப்பில் படிக்கின்ற மாணவர் எண்ணிக்கை எவ்வளோ? 38 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே வந்து மாணவர் எண்ணிக்கை முன்னாடி எழுதணும்னு வச்சுக்கோங்க. மாணவர் எண்ணிக்கை முன்னாடி எதுனா 45,10ன்னு எதுனா என்ன அர்த்தம்? அதுக்கு 45 என்பது மாணவர் எண்ணிக்கையும் 10 என்பது வகுப்பையும் குறிக்கும். அப்போ இதில் நம்ம என்ன தெரியுது? 10,45 என்பதும் 45,10 என்பதும் சமம் இல்லைன்றது இது மூலமாக தெரியுது. சரியா? இதை தான் அடுத்த பாயிண்டாக நம்ம பார்க்குறோம். வரிசை சொடியில் உள்ள முதல் மற்றும் இரண்டாம் ஆயத்தொலை உறுப்புகளின் இருப்பிடங்களை இடமாற்றம் செய்தால் வரிசை சொடிகள் மாறும். நம்ம சொன்னது புரியுது இல்லையா? 10,45 என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னோம்னா, 10ஆம் வகுப்பு முதல்ல இருக்கிறது 10ஆம் வகுப்பையும், 45 என்பது அந்த வகுப்பில் படிக்கின்ற மாணவர் எண்ணிக்கையும் குறிக்குது. ஒருவேளை நம்ம இந்த ரெண்டையும் இடமாற்றம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இருப்பிடங்களை இடமாற்றம் என்ன? முதல் இடத்துல வர்றது ரெண்டாவது இடத்துக்கும், ரெண்டாவது இடத்துல முதல் இடத்துக்கு எழுதணும்னா என்ன ஆகும்? 45,10ன்னு வரும். இப்போ இது ரெண்டும் சமமா அப்படின்னா சமம் கிடையாது. சரியா? அதான் சொல்கிறாங்க, வரிசை சொடியில் உள்ள முதல் மற்றும் இரண்டாம் ஆயத்தொலை உறுப்புகளின் இருப்பிடங்களை இடமாற்றம் செய்தால் வரிசை சொடிகள் மாறும். இதை பொதுவாக நம்ம 2 நம்பரை வச்சு சொல்லியிருக்கிறோம், 2 எண்களை வச்சு சொன்னது. இங்கே வந்து பொதுவாக என்ன சொல்லலாம்? வரிசை சொடி A, B என்பது நாட் ஈக்குவல் டு வரிசை சொடி B, A. இதில் என்ன பண்ணியிருக்கோம்? ஏவையும் பியையும் இடமாற்றம் செஞ்சுருக்கோம். இடமாற்றம் செஞ்சோம்னா அது ரெண்டும் சமமாக இருக்காதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்து நம்ம 9ஆம் வகுப்பில் படித்த ஒரு முடிவு என்னென்னா, ஆயத்தொலை வடிவ கணிதத்தில் தளத்தில் உள்ள ஒரு புள்ளியின் இருப்பிடம் வரிசை சொடியை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வரைபடம்லாம் போட்டிருக்கோம். 2,3 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து எக்ஸ் ஆயத்தொலைவு, 2 என்பது எக்ஸ் ஆயத்தொலைவு, 3 என்பது என்ன? ஒய் ஆயத்தொலைவுன்னு படிச்சிருக்கிறோம். இதை நாம் வரைபடத்தில் புள்ளியாக குறிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ வரைபடத்தினுடைய தளத்தில் ஒரு புள்ளியை நம்ம எதை கொண்டு குறிக்கிறோம்? இந்த மாதிரி வரிசை சொடியை கொண்டு குறிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ஹெச்சில் இது வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். 0 இது வந்து எக்ஸ்ஹெச், இது வந்து ஒய்ஹெச். இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு தளம்னு சொல்கிறோம் இல்லையா? XY தளம்னு சொல்லுவோம். இந்த XY தளம் வந்து நம்ம பேப்பரில் குறிக்கிற மாதிரி. இப்போ இங்கே என்ன 2,3ன்ற புள்ளியை நம்ம எப்படி குறிப்போம்? அதாவது 0லேருந்து எக்ஸ்ஹெச்சுக்கு நோக்கி 2 இது வந்து வலது பக்கமாக போகலாமா? வலது பக்கமாக 2 அலகு போகணும். அதாவது 1, 2. இப்போ இங்கே 2ன்னு வந்துருச்சு. சரியா? அந்த 2லேருந்து ஒரு செங்குத்து கோடு போடுறதா எடுத்துக்கோங்க. இந்த 2லேருந்து ஒரு செங்குத்து கோடு போட்டோம்னா அது வந்து இப்படி நீளமாக போயிட்டுருக்கோம். சரியா? அடுத்தது 3லேருந்து எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக ஒரு கோடு போடுங்க. போட்டிங்கன்னா இந்த ரெண்டும் மீட் பண்ணுது இல்லையா? இந்த பாயிண்ட் தான் வந்து என்ன? 2,3ன்ற புள்ளி. ஸோ 2லேருந்து ஒரு கோடு போடுறோம் செங்குத்து கோடு, 3லேருந்து ஒரு கோடு போடுறோம் செங்குத்து கோடு. 2 கோடுகளும் சந்திக்கின்ற இடம் என்னது? 2,3 என்ற புள்ளி. இதுவே 3,2 என்ற புள்ளி என்ன ஆகும்? 3,2னா எக்ஸ்ஹெச்சில் 3, ஒய்ஹெச்சில் 2ன்னு அர்த்தம். சரியா? அப்போது 0, 1, 2, 3 இதான் வந்து 3. 3லேருந்து மேல் நோக்கி எத்தனை அலகு போகணும்? 2. அதே மாதிரி தான் இங்கே 3லேருந்து ஒரு கோடு போடணும். இப்போ 2லேருந்து ஒரு கோடு போடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது 3லேருந்து ஒரு கோடு போடலாம். இது ரெண்டும் சந்திக்கிற இடம் வந்து என்ன? 3,2. இந்த 3,2ன்ற புள்ளி இந்த படத்துலேருந்து பார்த்தா தெரியும் பாருங்கள். 2,3ன்ற வரிசை சொடியும் 2,3 ஒரு புள்ளியை குறிக்குது, 3,2ன்ற வரிசை சொடி ஒரு புள்ளியை குறிக்குது. ஆனால் 2 சமமாக இருக்கான்னா கிடையாது. ஏன்னா 2,3 இங்கே இருக்குது, 3,2 இங்கே இருக்குது. அப்போது வரிசை சொடிகளாக குறிக்கப்பட்ட புள்ளிகள் 2 எப்படி இல்லை? சமமாக இல்லை என்பது இந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இங்கே என்ன எழுதுனா 2,3 என்பது சமம் கிடையாது, 3,2க்கு சமம் கிடையாது. இது வந்து நம்ம முக்கியமான ஒரு இது. அதே நேரத்தில் வரிசை சொடிகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு புள்ளியே குறிக்கிறோம். இது நம்ம ஏற்கனவே 9th படிச்சிருக்கிறோம். அடுத்தது உறவுகள் சார்புகளுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு மிக முக்கியமான பாடக்கருத்து என்னென்னா கார்ட்டீசியன் பெருக்கல். நம்ம சாதாரண பெருக்கல் தெரியும், 2 எண்களை பெருக்கிறது நம்ம பெருக்கோம். 2 × 3, 5 × 4 இப்படி சாதாரண பெருக்கல். இது என்ன கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா, கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது 2 கணங்களுக்கு இடைப்பட்ட பெருக்கலை குறிக்கும். அதுதான் 2 கணங்களுக்கு இடைப்பட்ட பெருக்கல் தான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஸோ அது எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, A மற்றும் B என்ன 2 வெற்றில்லா கணங்கள்.
வெற்றில்லா கணங்கள்னா என்ன? குறைஞ்சது ஒவ்வொரு கணத்துக்கும் ஒரு உறுப்பாவது இருக்கணும். அதான் வெற்றில்லா கணங்கள், வெற்றற்ற கணங்கள்னு கூட சொல்லுவோம், நான் எம்டி செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது, அதாவது ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ஜோடி சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், வரிசை ஜோடி உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏ என்ற இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, முதல் ஆயத்தொலைவு, முதல் கூறு, இதை ஏ என்ற கணத்திலிருந்து எடுக்கணும். பி என்ற இரண்டாவது ஆயத்தொலைவு செட்டு பிலேருந்து எடுக்கணும், கணம் பிலேருந்து எடுக்கணும். முதல் ஆயத்தொலைவு முதல் கணத்துலேருந்தும் இரண்டாவது ஆயத்தொலைவு இரண்டாவது கணத்துலேருந்து எடுத்து வரிசை ஜோடிகளை உருவாக்கணும், ஏ கமா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வரிசை ஜோடிகளை உருவாக்கி அதை எல்லாத்தையும் ஒரு கணமாக நம்ம எழுதுனா ஏ கிராஸ் பி என்ற கார்ட்டீசியன் பெருக்கல் கிடைக்கும். சரியா? அதுதான் இங்கே நாம் சொல்லியிருக்காங்க. ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். எனவே ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி. இந்த செட்டு ஏ கிராஸ் பின்ற இந்த கார்ட்டீசியன் பெருக்கல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் வரிசை ஜோடிகளாக இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன வரிசை ஜோடிகள் நமக்கு எவ்வளோ வரிசை ஜோடிகள் கண்டுபிடிக்க முடியுமோ, ஏ என்ற கணத்தையும் பி என்ற கணத்தையும் பயன்படுத்தி நம்ம எத்தனை வரிசை ஜோடிகள் கண்டுபிடிக்கணுமோ அத்தனையும் கண்டுபிடிச்சி அதை ஒரு கணமாக நம்ம எழுதினோம்னா அந்த கணத்துக்கு என்ன பேர்? ஏ என்ற செட்டு, ஏ என்ற கணம் மற்றும் பி என்ற கணத்துடைய கார்ட்டீசியன் பெருக்கல்னு பேர். அதை ஏ கிராஸ் பி, இந்த பெருக்கல்குறியை நம்ம என்ன படிக்கணும், கிராஸ்ன்னு படிக்கணும். ஏன்னா ஏ என்பது ஒரு கணம், பி என்பது ஒரு கணம், இரண்டு கணங்களுக்கு இடையில் இந்த மாதிரி பெருக்கல் குறி போட்டால் அது கார்ட்டீசியன் பெருக்கலை குறிக்கும், அப்போ கிராஸ்ன்னு படிக்கணும். சரி, ஒருவேளை கணம் ஏ என்பது வெற்றில்லா கணமாகவும், இந்த பையனா தெரியும் நமக்கு வெற்று கணம்னு பேர் இல்லையா? ஏன்றது வெற்றில்லா கணம், வெற்றற்ற கணம், அதில் ஒரு உறுப்பாச்சு குறைஞ்சி இருக்கும். இந்த பை என்பது வெற்று கணம். இப்போ ஒரு வெற்றற்ற கணத்துக்கும் வெற்று கணத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிச்சா அது எதுக்கு சமமாக இருக்கும்? வெற்று கணத்துக்கு தான் சமமாக இருக்கும்ன்றது கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த கார்ட்டீசியன் பெருக்கலை நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு எம் கமா என்னு எடுத்துக்கலாம். பி சமம் 1 கமா 2ன்னு எடுத்துக்கலாம். இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பயிற்சி கணக்காகட்டும் எடுத்துக்காட்டு கணக்காகட்டும் எந்த சிரமமும் கிடையாது. முதல்ல கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன, வரிசை ஜோடினா என்னன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி நம்ம அமைக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பின்னா ஏ என்ற கணத்துக்கும் பி என்ற கணத்துக்கும் இடைப்பட்ட கார்ட்டீசியன் பெருக்கல். கணம் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எம் கமா என், அதை முதல்ல எழுதிக்கோங்க. முதல்ல கொடுக்குற கணம் முதல்ல எழுதிக்கோங்க. ரெண்டாவது கொடுத்த கணம் பி, பி என்ற கணம் எது, 1 கமா 2, அதை எழுதிக்கலாம். இப்போ இந்த இரண்டு கணங்களையும் இந்த இரண்டு கணங்களில் உள்ள உறுப்புகளையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், வரிசை ஜோடிகளின் கணத்தை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற வரிசை ஜோடிகள் கணத்துக்கு தான் என்ன பேர், கார்ட்டீசியன் பெருக்கல்னு பேர். சரியா? இப்போ இதை கண்டுபிடித்து நான் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி சொல்லித்தரேன். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறம் எழுதுறது ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பாருங்க, இங்கே ஏ இருக்குது, இங்கே கணம் பி இருக்குது. சரியா? ஏ என்ற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, எம் ஒரு உறுப்பு, என் ஒரு உறுப்பு. சரியா? அடுத்தது பி என்ற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, 1 2, எம்முக்கு நேராக 1 2, எண்ணுக்கு நேராக 1 2. என்ன பண்ணுறோன்னா ஏ என்ற கணத்துலேருந்து எம் என்ற உறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த எம் என்ற உறுப்பை என்ன பண்ணோம், பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட ஜோடி சேர்க்கணும். பியில் உறுப்பு என்னென்ன இருக்குது, 1 2 இருக்குது. எம் 1ஐயும் ஜோடி சேர்க்கணும், எம் 2ஐயும் ஜோடி சேர்த்து வரிசை ஜோடிகள் கணமாக எழுதணும். பாருங்கள் எப்படி எம் கமா 1, அப்புறம் எம் கமா 2. இப்போ எம் என்ற ஏ என்ற கணத்துலேருந்து எம் என்ற உறுப்பு எடுத்துக்கிட்டோம். ஏன் ஏ என்ற கணத்தை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். முதல்ல வர கணம் ஏ, ரெண்டாவது வர கணம் பி. அப்போது ஏயில் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தொலைகள் இது உங்கள் உறுப்புனே சொல்லலாம். ஏன்னா இது தனி உறுப்பு தான். அப்போ ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். எம் என்ற உறுப்பு எடுத்துக்கிட்டோம். எம் என்ற உறுப்பு எடுத்து பி கூட சேர்க்குறோம், ஜோடி சேர்க்குறோம். அடுத்தது என், எம் முடிஞ்சு போச்சு. இப்போது அடுத்து என் எடுத்துக்கலாமா, என் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பியில் உள்ள 2 உறுப்பு கூட ஜோடி சேர்க்கணும். அதையும் வரிசை ஜோடியாக எழுதணும். எப்படி, என் கமா 1, என் கமா 2. ஜோடி சேர்க்கணும்னு அர்த்தம், என் கூட 1 சேர்க்குறோம், என் கூட 2 சேர்க்குறோம். இந்த மாதிரி இன்னும் உறுப்புகள் இருந்தால் அதெல்லாம் என்ன பண்ணணும், ஜோடி சேர்த்து வரிசை ஜோடிகள் கணமாக எழுதணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏ என்ற கணத்தையும் பி என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளையும் இணைத்து சேர்த்து ஜோடி சேர்த்து என்ன பண்ணிட்டோம், வரிசை ஜோடிகள் கணத்தை உருவாக்கிட்டோம். அந்த மாதிரி நமக்கு வரிசை ஜோடிகள் எத்தனை இருக்குன்னா, ஏ என்ற கணத்தில் 2 உறுப்பு இருக்குது, பி என்ற கணத்தில் 2 உறுப்பு இருக்குது. அப்போ 2 4 உறுப்பு வரணும் மொத்தம். ஸோ 4 உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதில் வரக்கூடிய ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஒரு வரிசை ஜோடியாக தான் இருக்கும். எம் கமா 1ன்றது ஒரு வரிசை ஜோடி,
m,2 ஒரு வரிசை ஜோடி, n,1 ஒரு வரிசை ஜோடி, n,2 ஒரு வரிசை ஜோடி. இந்த ஒவ்வொரு வரிசை ஜோடியும் A கிராஸ் Bக்கு ஒரு உறுப்பாக இருக்கும். அதனால தான் நான் வரிசை ஜோடி பற்றி சொல்லும்போது முதல்ல அங்கே உள்ளே வர்றதை உறுப்புன்னு சொல்லி கொடுக்கல. முதல் ஆயத்தொலைவு இரண்டாம் ஆயத்தொலைவு சொன்னேன். ஏன்னா இந்த வரிசை ஜோடியே ஒரு உறுப்பாக அமையும் போது இதையும் உறுப்புன்னு சொல்லி உள்ள இருக்கிறதையும் உறுப்புன்னு சொன்னால் தேவையில்லாத குழப்பம்தான் வரும். அதனால் ஒவ்வொரு வரிசை ஜோடியும் ஒரு உறுப்பாக எடுத்துக்கலாம். அந்த உறுப்பில் முதல்ல வரக்கூடிய அந்த முதல் இடத்துல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னது? முதல் ஆயத்தொலைவுன்னு பேர். இப்போ எம்முக்கு பேர் முதல் ஆயத்தொலைவு, முதல் கூறு. ஒன்றுன்றது இரண்டாவது கூறு. சரியா? இந்த முதல் கூறு எங்கேருந்து எடுக்கப்பட்டது? முதல் கணமான ஏருந்து எடுக்கப்பட்டது. ஒன்றுன்றது எங்கேருந்து எடுத்துருக்கிறோம்? பியிலிருந்து எடுத்துருக்கோம். இந்த ஒரு அடிப்படை கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் உறுப்பு எங்கே வரும், ஆயத்தொலைவு எங்கே வரும்ன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் ஒரு வரிசை ஜோடி எதுனா அதை நம்ம என்ன சொல்லலாம், முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்புன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. ஆனால் கணக்குறியீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி வரும்போது வரிசை ஜோடிகளில் வந்து முதல் கூறு இரண்டாம் கூறுன்னு சொல்லி பழகிக்கோங்க. சரி, இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா? பி கிராஸ் ஏ முதல்ல இங்கே இப்போ பி கிராஸ் ஏவுக்கும் ஏ கிராஸ் பிக்கு என்ன வித்தியாசம்? இங்கே ஏ முதல் கணம், பி ரெண்டாவது கணம். இதில் பி முதல் கணம், ஏ வந்து என்னது ரெண்டாவது கணம். அப்போ முதல்ல பி எழுதிடலாம். பிக்கான உறுப்புகள் வந்து 1,2. சரியா? அடுத்தது ஏவுக்கான உறுப்பு m,n. இப்போ இது ரெண்டையும் நம்ம வரிசை ஜோடிகளாக மாற்றணும். ஏன்னா பி கிராஸ் ஏன்றது என்ன, பியில் உள்ள உறுப்புகளையும் ஏயில் உள்ள உறுப்புகளையும் ஜோடி சேர்த்து வரிசை ஜோடிகளாக எழுதப்படுகின்ற கணம். அப்போ இங்கே இதுக்கு தனியாக போடலாமா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ வந்து பி முன்னாடி வந்துடும், ஏ வந்து ரெண்டாவதாக எழுதணும். ஸோ பியில் உள்ள உறுப்புகள் என்னென்ன? பியில் இருக்கிறது பியில் இருக்கிறது 1,2 இல்லையா? 1, 2 இருக்குது. ஏவில் என்னென்ன இருக்குது? m,n இருக்குது. அப்போ இப்போ இங்கே m,n வந்து இங்கே எழுதிடலாம். m,n இதுலேயும் m,n. என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், முதல் கணத்துலேருந்து ஒவ்வொரு உறுப்பாக எடுக்கிறோம். ரெண்டாவது கணத்தில் இருக்கிற உறுப்பை ஃபுல்லாக எழுதிடணும். இதே மாதிரி தான் மேலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஜோடி சேர்க்கலாம். இதை ஜோடி சேர்த்தா 1 கொண்டு போய் எது கூட சேர்க்கணும்? m கூட சேர்க்கணும். 1 வந்து n கூட சேர்க்கணும். 1 முடிஞ்சிச்சா? 1ன்ற உறுப்பு எடுத்துக்கிட்டு ஏவில் இருக்கிற 2 உறுப்பும் ஜோடி சேர்த்தாச்சு. பியில் வந்து 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துகிட்டு m கூடையும் n கூடையும் ஜோடி சேர்க்கணும். இப்போ இதை வந்து என்ன எழுதணும்? வரிசை ஜோடிகள் கணமாக எழுதணும். இந்த மாதிரி படம் போட்டோடனே வரிசை ஜோடி எழுதுது ஈஸி. 1m அது ஒரு வரிசை ஜோடி. சரியா? அடுத்தது 1 கூட n சேர்க்குறோம். அப்போ 1,n அது ஒரு வரிசை ஜோடி. 1 முடிஞ்சிடுச்சு. அடுத்து 2 வந்துடலாம். 2,m 2,n முடிஞ்சது. அவ்வளோதான். 4 உறுப்பு தானே, வேறு எதுவும் வராதானே? இந்த கணங்களோட உறுப்புகள் எண்ணிக்கை பெருக்கி பாருங்கள். இதில் 2 உறுப்பு இருக்குது, பியில் 2 உறுப்பு இருக்குது, ஏவிலையும் 2 உறுப்பு இருக்குது. அப்புறம் 4 உறுப்பு தான் பி கிராஸ் ஏவில் வரும். ஸோ 4 உறுப்பு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சி. இது ரெண்டுமே கார்ட்டீசியன் பெருக்கல். இப்படி தான் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான என்னென்னா, கணக்கு போடும்போது இவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியாது, நேரடியாக கணக்குங்களை போட்டு போயிடலாம். சரி, ஒருவேளை ஏன்ற செட்டு வந்து m,n இருக்குது. சரியா? அடுத்தது பின்ற செட்டு நான் வந்து நல் செட்டாக எடுத்துக்கிறேன், அதாவது எம்டி செட்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது இங்கே வந்து ஈக்குவல் டு வரணும், நாட் ஈக்குவல் போட்டோம். பி அப்படின்ற செட் வந்து என்ன எடுத்துக்கலாம்? நல் செட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி வரும் பாருங்க, ஏ கிராஸ் பை. ஏ செட்டுக்கு பதிலாக m,n எழுதிக்கலாமா? கிராஸ் நல் செட்டை நாம் இப்படியும் எழுதலாம் பாருங்கள். இந்த மாதிரி அடைப்பு இருத்தலை அடைப்பு போட்டு கூட எழுதலாம். நல் செட் தான் இதுவும் எம்டி செட், அதாவது வெற்றுக்கணம் தான் இதுவும் ரெண்டுமே வெற்றுக்கணத்தினுடைய குறியீடு தான். சரி, இப்போது ஏ கிராஸ் பைனா என்ன அர்த்தம்? ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து ரெண்டாவது வரக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட ஜோடி சேர்க்கணும். ஆனால் முதல் கணம் ஏன்ற கணத்தில் m,n உறுப்புகள் இருக்குது. இந்த வெற்று கணத்தில் உறுப்புகள் இருக்குமா? வெற்று கணனாவே உறுப்பு எதுவும் இருக்காது. இங்கே தான் உறுப்பு இருந்தால் தான் நம்ம இந்த முதல் கணத்துலேருந்து உறுப்புகளை கொண்டாந்து ரெண்டாவது கணத்துக்கூட ஜோடி சேர்க்க முடியும். ஜோடி சேர்த்து நம்ம என்ன எழுதலாம்? வரிசை ஜோடியாக எழுதலாம். ஆனால் ரெண்டாவது கணத்தில் உறுப்பே இல்லைன்னும் போது நம்ம என்ன செய்ய முடியாது? முதல் கணத்தில் உறுப்புகளை வச்சு ஜோடி சேர்த்து எழுதவே முடியாது, ஜோடி சேர்க்கவே முடியாது. ஏன்னா உறுப்பு இல்லைங்க. அதனால் ஒரு கணத்தில் உறுப்பே இல்லைன்னு சொன்னால் நம்ம வரிசை ஜோடிகள் கணத்தை எழுத முடியாது.
அப்போ வரிசை ஜோடிகள் கணத்தை எழுத முடியலன்னு சொன்னால் இதனுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் எதுக்கு சமமாக இருக்கும்? வெட்டு கணத்துக்கு சமமாக இருக்கும். இதை தான் இங்கே வந்து டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. என்னென்னு A cross பை ஈக்குவல் டு பை ஆகும் அப்படின்னு. இது நம்ம முக்கியமான ஒரு கருத்து. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா A கிராஸ் பியில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ இங்கே சொல்லலாம் இல்லையா, A கிராஸ் பின்னா கார்ட்டீசியன் பெருக்கல் A கிராஸ் பின்னா கார்ட்டீசியன் பெருக்கல். இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசை ஜோடியும் ஒரு உறுப்பு. அப்போ M,1 ஒரு உறுப்பு, M,2 ஒரு உறுப்பு, N,1 ஒரு உறுப்பு, N,2 ஒரு உறுப்பு. ஒவ்வொரு வரிசை ஜோடியும் ஒரு உறுப்பு. அப்போ 1 2 3 4 மொத்தம் 4 உறுப்பு இருக்குது இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் A கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? A கிராஸ் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது A கிராஸ் பி என்ற கணத்தினுடைய ஆதி எண் படிச்சிருக்கோம் 9th. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது? ஆதி எண்ணு பேர். ஸோ A கிராஸ் பியில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னா 6 உறுப்பு இருக்குது. சரி, B கிராஸ் A, நம்பர் ஆஃப் B கிராஸ் A இப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? B கிராஸ் ஏல எத்தனை உறுப்பு இருக்குது? நம்பர் ஆஃப்னு போட்டால் அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கணத்துக்கு எத்தனை உறுப்புன்னு எண்ணி சொல்லணும். இப்போது B கிராஸ் ஏல பாருங்கள் 1 2 3 4, இதுக்கும் இது 4 உறுப்பு தான். சாரி, இங்கே வந்து A கிராஸ் பி எத்தனை உறுப்பு? 4 உறுப்பு தான் இருக்குது. நம்ம 6ன்னு போட்டோம். புரியுது இல்லையா? இப்போ உறுப்புகள் எண்ணிக்கை இப்படி தான் நம்ம எழுதணும். இது வந்து இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அது எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுத சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த கணத்துக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும்னா அதுக்கு பேர் என்னது? ஆதி எண்ணு சொல்கிறோம். அது எப்படி நம்ம எழுதுவோம்? நம்பர் ஆஃப் அப்படின்னு எழுதுவோம். சரியா? இந்த கருத்துக்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ A கிராஸ் பின்ற செட்டும் B கிராஸ் என்ற செட்டும் சமமாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? A கிராஸ் பி ஈக்குவல் டு B கிராஸ் ஏவா என காண்க அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் A கிராஸ் பி இருக்குல்ல, இந்த A கிராஸ் பியில் இருக்கக்கூடிய செட்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் பாருங்கள், M,1 M,2 N,1 N,2 இதில் ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்துக்கிட்டு அது இன்னொரு செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா A கிராஸ் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்கணும்? B கிராஸ் ஏல இருக்கணும். அதே மாதிரி B கிராஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் A கிராஸ் பியில் இருக்கணும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது சப்ஸ்டெட் A கிராஸ் பி எதனுடைய சப்செட்டு? B கிராஸ் ஏவோட சப்செட்டாக இருக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா A கிராஸ் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்கணும்னு அர்த்தம்? B கிராஸ் ஏக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி B கிராஸ் ஏ அப்படின்ற இந்த கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்கணும்னா A கிராஸ் பியில் இருக்கணும். இதை நம்ம 9th படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி, அதாவது இங்கே எப்படி படிச்சு 9th எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, A என்பது B-யின் உட்கணம், B என்பது A-யின் உட்கணம். இப்படி இருந்ததுன்னா A என்ற கணம் எதுக்கு சமமாக இருக்கும்? B என்ற கணத்துக்கு சமமாக இருக்கும்னு நம்ம 9th படிச்சிருப்போம். சரியா? அப்போ A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சமமாக இருக்கணும்னு சொன்னால் அதே தான். முதல் கணம் ஒரு கணம் இன்னொரு கணத்துக்கு எப்படி இருக்கணும்? உட்கணமாக இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டுமே மாற்றி மாற்றி உட்கணமாக இருந்ததுனா தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த A கிராஸ் பின்றது இந்த B கிராஸ் ஏவும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு உறுப்பு எடுத்துக்கோங்க, M,1 ஒரு உறுப்பு எடுத்திங்கன்னா அந்த ஒரு உறுப்பே எங்கே அமையல? B கிராஸ் ஏல அமையல. அப்போ ஒரு உறுப்பே B கிராஸ் ஏதாவது ஒரு உறுப்பு இல்லைன்னா கூட அது என்னவா இருக்காது? சம கணங்களாக இருக்காது. அதனால் M,1 உறுப்பு A கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் B கிராஸ் ஏல இல்லை. அதுக்கு பதிலாக 1,M இருக்குது. M,1 1,M சமமானா கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் A,Bயும் B,Aவும் சமம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ரெண்டு கணங்கள் என்ன கணங்கள் கிடையாது? சம கணங்கள் கிடையாது அப்படின்னு நம்ம எழுதிடணும். இந்த மாதிரிலாம் கணக்கு கேட்பாங்க நம்மளை. சரியா? கணக்கு கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி இதை இப்போ சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் ஞாபகம் வச்சு போடணும். ஸோ நம்ம 10ஆம் வகுப்பு பாடநூலில் வந்து குறிப்புன்னு சொல்லி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டோம், இருந்தாலும் அதை ஒரு முறை அப்படி படிச்சிடலாம். முதல் இது என்ன சொல்கிறாங்க? A கிராஸ் பி ஆனது A மற்றும் B என்ற கணங்களுக்கு இடையான அனைத்து வரிசை ஜோடிகள் கணம். A கிராஸ் பின்னா அதானே? A என்ற கணத்துக்கும் B என்ற கணத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு உறுப்பாக எடுத்து வரிசை ஜோடிகள் கணத்தை அமைச்சோன்னா அதுதான் என்னது? A கிராஸ் பி. அந்த வரிசை ஜோடிகள் கணத்தில் முதல் உறுப்பு எங்கேருந்து எடுத்துக்கணும்னா Aலேருந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது உறுப்பு எங்கேருந்து எடுத்துக்கணும்? Bலேருந்து எடுத்துக்கணும். இவங்க உறுப்புனே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த உறுப்புன்னும் போது சில தவறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, கணக்குறியீட்டுக்குள்ளே வந்துட்டால் வரிசை சோடி, அது வரிசை சோடியில் முதல் கூறு இரண்டாம் கூறுன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல் கூறு எங்கே இருந்துருக்கணும்? Aலேருந்து இருக்கணும். ரெண்டாவது கூறு Bலேருந்து இருக்கணும். நீங்கள் உறுப்புண்ணையாக வச்சுட்டு எழுதணும். சரி, தப்பு பண்ணாதீங்க. B கிராஸ் A ஆனது A மற்றும் B என்ற கணங்களுக்கு இடையான அனைத்து வரிசை கணம். இதுவும் அதே தான். A கிராஸ் B கண்டுபிடிச்சு அதே மாதிரி தான் B கிராஸ் C. இப்போ கண்டுபிடிச்சிங்களே முன்னாடி அதில் இந்த B கிராஸ் ஏவில் அந்த முதல் கூறு அல்லது முதல் உறுப்பு எங்கேருந்து இருக்கணும்? Bலேருந்து இருக்கணும். இரண்டாவது கூறு, அது இரண்டாவது ஆயத்தொலைவு, இரண்டாவது உறுப்பு எங்கேருந்து இருக்கணும்? Aலேருந்து எடுக்கணும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க.
பொதுவாக a, b நாட் ஈக்குவல் டு b, a. வரிசை கணம் வந்து a, bயும் b, யும் பொதுவாக ஈக்குவலாக இருக்காது, சமமாக இருக்காது. ஆனால் ஒருவேளை ஏவும் பியும் சமமாக இருந்தால், இப்போ பாரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2, 3 அப்படின்னா என்ன சொல்லிடலாம், நாட் ஈக்குவல் டு 3, 2ன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து வரிசைகள் வந்து a, bயும் b, யும் சமமாக இருக்காது அடிப்படையாக சொல்லிடலாம். ஆனால் ஒருவேளை 2, 2னே வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது இங்கே நாட் ஈக்குவல் போட முடியுமா? இது வந்து 2, 2ன்னா இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, 2 சமமாக இருக்குது. இந்த மாதிரி சமமாக வந்தால் இதை வந்து a, bன்னு சொல்கிறதும் இங்கே வந்து b, aன்னு சொல்கிறதும் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அந்த ஒரு நிலையில் மட்டும், அதாவது ஏவும் பியும் முதல்ல இருக்கக்கூடிய ஆயத்தொலைவும் இரண்டாவது ஆயத்தொலைவும் சமமாக இருந்தால் மட்டுமே இந்த a, b எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? b, aக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து கார்ட்டீசியன், இது வந்து ஒரு இது ஞாபகம் வச்சுக்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து குறுக்கு பெருக்கல்னு சொல்லலாம். ஏன்னா நடுவில் 2 கணங்கள் நடுவில் குறுக்கு கிராஸ் போடுறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? குறுக்கு பெருக்கல்னு சொல்லலாம். இதெல்லாம் முக்கியமான குறிப்புகளாக கொடுத்துருக்காங்க புக்கு. கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு கீழே நம்ம சில எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதை தான் இங்கே தொகுத்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக a கிராஸ் b நாட் ஈக்குவல் டு b கிராஸ் a, a கிராஸ் பியும் b கிராஸையும் சமமாக இருக்காது பொதுவாக. அதை நம்ம எடுத்துக்காட்டு மூலமாக பார்த்துட்டோம். ஆனால் a கிராஸ் b என்ற கணமும் b கிராஸ் என்ற கணமும் சமமாக இருக்காது. ஆனால் அதனுடைய ஆதி எண்கள் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அதையும் பார்த்துருக்கோம். a கிராஸ் பிலையும் 4 உறுப்பு இருந்தது, b கிராஸ் ஏலையும் 4 உறுப்பு இருந்தது. அதுதான் நம்பர் ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் நம்பர் ஆஃப் b கிராஸ் ஏன்னு சொல்லலாம். இது நம்ம பார்த்துருக்கோம். சரி, எப்பயுமே a கிராஸ் பியும் b கிராஸ் ஏயும் சமமாக இருக்காதான்னு ஒரு கேள்வி வந்து நமக்கு வரலாம். ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் அது ரெண்டும் சமமாக இருக்கும். என்னன்னா a கிராஸ் b ஈக்குவல் டு b கிராஸ் a அப்படின்னா கணம் ஏவும் கணம் பியும் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். இது வந்து இந்த 2 பக்கம் அம்புக்குறி போட்டிருக்கோம். இப்போ நான் சொல்கிறது இடது பக்கம் வந்து வலது பக்கம் போகிறோம் இப்படி, சரியா? இந்த பக்கம்னா a கிராஸ் b ஈக்குவல் டு b கிராஸ் a, இந்த பக்கம் இருக்குது a கிராஸ் b ஈக்குவல் டு b கிராஸ் a அப்படின்னா இந்த அம்புக்குறி இப்படி போட்டோம்னா கணம் ஏவும் கணம் பியும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா ஏவும் பியும் சமமாக இருக்குது. இப்போ அம்புக்குறி வந்து இப்படி போடலாம், ஏன்ற கணமும் பீன்ற கணமும் சமமாக இருந்தால் இந்த பக்கம் என்ன சொல்லலாம்? a கிராஸ் பின்ற கணம் எது சமமாக இருக்கும்? b கிராஸ் ஏவுக்கு சமமாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும். a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் சமமாக இருந்தால் கணம் ஏவும் பியும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்போ வந்து a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏ கணம் ஏவும் கணம் பியும் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இன்னொன்று a கிராஸ் பின்ற இந்த கணம் a கிராஸ் b ஈக்குவல் டு நல் செட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெட்டு கணமாக இருக்குது. 2 கணத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கிறோம், அது வந்து வெட்டு கணத்துக்கு சமமாக இருக்கும். எப்போ வெட்டு கணக்கு சமமாக இருக்குன்னா இதில் ஏதாவது ஒரு கணம் வந்து வெட்டு கணம் வந்தால் தான். ஏன்னா நம்ம அந்த வரையறைக்கிலேயே பார்த்துருக்குறோம், a கிராஸ் பை ஈக்குவல் டு பைன்னு பார்த்துருக்கோம் வெட்டு கணம். இப்போ இங்கே வந்து ஒரு கணம் வெட்டற்ற கணம், ஒரு கணம் வெட்டு கணம் அப்படி இருந்தால் தான் அதனுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் என்னவா கிடைக்கும்? வெட்டு கணமாக கிடைக்கும். இப்போ a கிராஸ் b ஈக்குவல் டு வெட்டு கணம்னு சொன்னாங்கன்னா நம்ம a வந்து வெட்டு கணமாக இருக்கலாம், அப்பயும் வெட்டு கணம் தான் கிடைக்கும். இல்லை a வந்து ஒரு வெட்டற்ற கணமாக இருக்குது, b வந்து வெட்டு கணமாக இருக்குன்னாலும் எப்படி இருக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த 2 பக்கம் ஆயிரம் மார்க் போட்டுருக்காங்க பாரு. a கிராஸ் b ஈக்குவல் டு வெட்டு கணமாக இருந்தால் a ஈக்குவல் டு வெட்டு கணம் அல்லது b ஈக்குவல் டு வெட்டு கணம், ரெண்டில் ஏதாவது ஒன்று எப்படி இருக்கணும்? வெட்டு கணமாக இருக்கணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கணம் வெட்டு கணமாக இருந்தால் கார்ட்டீசியன் பெருக்கல் எது சமமாக இருக்கும்? வெட்டு கணத்துக்கு சமமாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பாயிண்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் a ஈக்குவல் டு p. இப்போ முன்னே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தோம் இல்லையா, ஏன்ற கணத்தில் m, n இருந்தது இல்லையா? இதனுடைய ஆதி என்ன? நம்பர் ஆஃப் a ஈக்குவல் டு 2. நம்பர் ஆஃப் பியும் 2 தான் பார்த்துருக்கோம். இப்போ 2 பெருக்குன்னா 4 இல்லையா? பெருக்கும்போது 4ன்னு கிடச்சிது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு கணத்தில் ஒரு உறுப்புகள் பியாக இருந்து இன்னொரு கணத்தில் கியூவாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் a கிராஸ் b எது சமமாக இருக்குன்னா pqக்கு சமமாக இருக்கும். அந்த ஆதியங்களை பெருக்குனா கிடைக்கிற உறுப்புகள் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். a என்ற கணத்தில் 2 உறுப்பு இருந்தது, b என்ற கணத்தில் 2 உறுப்பு இருந்தது, 2 பெருக்குன்னா 4 உறுப்பு a கிராஸ் பியில் வந்தது. சரியா? இது நம்ம பார்த்துக்கணும். இது வரைக்கும் நம்ம 2 கணங்களுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் பார்த்தோம். இதில் வந்து 3 கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல் வேணும்னா என்ன பண்ணணும்னா a, b, c ஆகியவை வெற்றிலா கணங்கள், 3 கணங்களும் வெற்றிலா கணங்கள். அதனுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் கணமானது அனைத்து சாத்தியமான வரிசையில் அமைந்த 3 தொகுதிகளின் கணமாகும். சரியா? 3 தொகுதிகள் கணம்னா இங்கே வந்து நம்ம ட்ரிப்ளெட்னு சொல்லுவோம். சரியா? கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து ட்ரிப்ளெட். இந்த மாதிரி எப்படி இது a, b, c. இப்போ நம்ம முன்னே வந்து a, bன்னு சொன்னால் அது வந்து வரிசை சோடி. சரியா?
இது வந்து வரிசையில் அமைந்த வரிசை தொகுதிகளுடைய மூன்றின் தொகுதி அப்படின்னு சொல்கிறது, ட்ரிப்ளெட் சொல்லுவோம். இது வந்து என்னென்னா இங்கே வந்து ஏவும் பி எப்படி இருந்தது, இந்த ஏன்றது முதல் கணம் ஏவாக இருந்தால் ஏவில் இருக்கும், ரெண்டாவது கணம் பியாக இருந்தால் பியில் இருக்கும். இங்கே 3 உறுப்பு இருக்குது. அப்போ முதல்ல வரக்கூடிய இந்த கூறு வந்து ஏவில் இருக்கணும், இது வந்து பியில் இருக்கணும், இது எங்கேருந்து இருக்கணும், சியிலிருந்து இருக்கணும். அந்த மாதிரி கொண்ட கணங்கள், அந்த மாதிரி 3 தொகுதிகளை கொண்ட கணத்துக்கு என்ன பேர், 3 கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்கிறோம். இது தெரிஞ்சு இது வந்து இங்கே கொடுத்தக்கூடிய தொகுப்பு வந்து என்னென்னா ஏற்கனவே நம்ம படித்தது. ஏழெண்களின் கணத்தை வந்து எண்ணுன்னு குறிப்போம். எண்ணுன்றது 1ல் தொடங்கும், கணக்குறியீட்டுக்குள்ளே 1 2 3 எக்ஸட்ரான்னு போகுது. இந்த கணத்துக்கு என்ன பேர், ஏழெண்களின் கணம்னு பேர். முழு எண்களின் கணம் டபிள்யூன்னு குறிப்போம். அது ஏழெண்கள் கணத்தை விட ஒரு உறுப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து 1ல் தொடங்குது, இங்கே வந்து 0ல் தொடங்கும். டபிள்யூ என்பது 0, 1, 2, 3 எக்ஸட்ரா என்ற கணத்தை குறிக்கும். முழுக்களின் கணம் இசட்னு சொன்னால் இந்த 0க்கு வலது பக்கத்தில் 1 2 3 எக்ஸட்ரான்னு போகும், இடது பக்கத்தில் -1 -2 -3 போகும். எல்லாமே முழு எண்கள் தான். இந்த கணத்துக்குள்ள இந்த 3 கணத்துக்குள்ளே இருக்கிறது என்னவாக இருக்கும், முழு எண்களாகவே இருக்கும். சரியா? அடுத்தது விகிதமுறா எண்களின் கணம் Q. இது வந்து பின்ன எண்கள்னு சொல்லுவோம். சரியா? பின்ன எண்கள்னா இப்போ 2/3 4/5 இப்படி எதுவும் இல்லையா, அதெல்லாம் என்ன எண்கள், பின்ன எண்கள். இதில் வரக்கூடிய இந்த 2ம் 3ம் எங்கே இருக்கும், முழுக்கள். P,Qன்றது இந்த தொகுதியில் இருக்கிற நம்பரும் பகுதியில் இருக்கிற நம்பரும் என்னவாக இருக்கும், முழுக்களாக இருக்கும். முழுக்கள்னா இசட்லேருந்து எடுத்துருப்போம். சரியா? இது ரெண்டையும் வகுத்தா கிடைக்கிறது எங்கே வந்துடும், விகிதமுறு எண்களின் கணத்துக்கு வந்துடும். 4/5ன்றது அப்படி தான். இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, பகுதியில் இருக்கக்கூடிய எண் வந்து என்ன வரக்கூடாது, 2/0 அப்படின்னு வரக்கூடாது. சரியா? 4/0 அப்படின்னு வரக்கூடாது. இது வந்து வரையறுக்கப்படாத எண்கள். அதனால் 2 பின்ன எண்களில் பகுதியை 0 தவிர வேறு எண் வந்ததுன்னா அது வந்து எந்த கணத்தில் இருக்கும், விகிதமுறு எண்கள் கணத்தில் இருக்கும். இந்த 4 கணங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளை தவிர √2 √3 இப்படிலாம் வந்தால் அதுக்கு பேர் விகிதமுறா எண்களின் கணம்னு பேர். ஸோ அதையும் விகிதமுறு எண்களின் கணத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா கிடைக்கிற எண்ணுக்கு கணத்துக்கு பேர் மெய்யெண்களின் கணம். அதை வந்து Rன்னு குறிப்போம். சரியா? இப்போ இதுதான் R தான் பெரிய கணம். இதுக்குள்ளே Q இருக்கும். சரியா? விகிதமுறு எண்கள் Qக்குள்ளே இந்த 3 கணமும் இருக்கும். இசட் இருக்கும், இசட்டுக்குள்ளே W இருக்கும், Wக்குள்ளே N இருக்கும். அப்போ மிக சிறிய கணம் வந்து N தான் வந்து எல்லாத்துக்கும் உள்ள அடங்கியிருக்கும். என்னோட பெருசு W. இது 2ம் சேர்ந்து எங்கே இருக்கும், இசட்டில் இருக்கும். இது 3ம் சேர்ந்து எங்கே இருக்கும், Qவில் இருக்கும். இது 4ம் சேர்ந்து எங்கே இருக்கும், Rயில் இருக்கும். இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வகுப்பில். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுன்னா நிச்சயமாக எல்லா கணக்குகளையும் நீங்கள் இந்த தொடர்புடையது, கார்ட்டீசியன் பெருக்கல் தொடர்புடையது, வரிசை தொகைகள் தொடர்புடையதெல்லாம் எல்லா கணக்கையும் நம்ம என்ன பண்ணலாம், மிக சுலபமாக அதுக்கு விடையை கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ. இது மாதிரி அனைத்து பாடங்களுக்கு, அதாவது இருக்கக்கூடிய 8 சாப்டருக்கும் பாடக்கருத்துக்களையும் அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் அப்புறம் எடுத்துக்காட்டு கணக்குகளுக்கு விடைகளையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TN Maths Made Easyன்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். எல்லா வீடியோவும் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் ஏதாச்சும் கூடுதலாக தேவை இருக்குது அல்லது என்ன தேவைன்றதை குறிச்சிங்கன்னு சொன்னால் அது தொடர்பாக நம்ம நிச்சயமாக வீடியோக்கள் பதிவிடலாம். மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.